viewers, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம vlog தான் பார்க்க போறோம். Black Friday எல்லாம் சூப்பரா முடிஞ்சது. நிறைய பேர் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி இருப்பீங்க. நல்ல கம்மியான ரேட்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நானும் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணேன். பட் என்னதான் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும் நமக்கு வந்து கடையில போய் கூட்டத்தோட கூட்டமா நம்ம ஏதாவது வாங்கினாதான் வந்து சந்தோஷமா இருக்கும். ஸோ நான் வந்து 2 பொருள் வீட்டுக்காக வாங்கினேன். கிச்சன் ஐட்டம் தான் என் பின்னாடி தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த 2ம் தான் வாங்கினேன் நான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்டர், இது வந்து ஏர் ஃப்ரையர். இருங்க கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃப்ரையர். உள்ள வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ரேக்ஸ் இருக்கு. நம்ம இதில் வந்து பேக்கிங்கும் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் தான் கோர்மியா. டோர் பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடு டோர் டபுள் டோர் இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு இதை மூடும் போது இன்னொன்று சேர்ந்தே மூடுற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஏர் ஃப்ரையர். இல்லை நம்ம வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரைஸு, விங்ஸு, சீ ஃபுட், பேக்கன் அப்படின்னு தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கீழே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டோஸ்ட், பேக், ரோஸ்ட்டு, ப்ராயில், பீட்சா, ரீஹீட், கீப் வார்ம். செம சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இன்னும் நான் யூஸ் பண்ணல. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2மே வந்து நான் சேம் கலரில் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் வந்து கிடைக்கல. அதாவது 2மே சில்வர் இல்லாட்டா 2மே ஒயிட்டாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணேன். பட் கிடைக்கல. ஸோ இது சில்வர்லேயும் இதில் ஒயிட்டும் தான் கிடச்சிது. ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ நம்மளை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரியான கலர் வந்து கிடைக்கல. ஸோ அவைலபிள் என்ன இருக்கோ அதை தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து இன்னும் யூஸ் பண்ணலை. பட் இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து டோஸ்டர் தான். டோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரெட் எல்லாம். ஓகே, இப்போ இந்த 2 பொருளுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $70 ஆச்சு. இந்த கோர்மியா டோஸ்டர் வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $140 இது. இந்த ஏர் ஃப்ரையரோட விலை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து $50 கிடச்சிது. அண்ட் இந்த டோஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $50, $20 கிடச்சிச்சு. இது வந்து மெயின் ஸ்டே அந்த பிராண்டு. ஸோ 2 பொருளுமே வந்து $70 கிடச்சிருக்கு. ரீசெண்டாக என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு பொருளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது அமேசான்லேருந்து நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அவசியமான ஒரு பொருள். ஸோ இந்த பொருளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேமாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட் ஹேமாக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இதில் ஃபுல்லாக காற்று ஊதி வச்சுருக்கேன். இந்த பேக்கில் வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணி ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து ஃப்ளைட்டில் போகும்போது மட்டும்தான், நம்ம வந்து காரில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ இல்லை நம்ம வீட்டில் கவுச்சில் உட்காரும் போதோ சரி, ஆஃபீஸில் சேரில் உட்காரும் போது சரி, நம்ம அந்த ஃபுட்டை வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து இந்த மாதிரி பேக்கோட வர்றதுனால பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கேரி பண்ணுறது, எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹைட்டு நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் இதை வந்துட்டு மீல் ட்ரே இருக்கும் இல்லையா, நம்ம ஃப்ளைட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த மீல் ட்ரே இருக்கும்ல, அதில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணிவிட்டு நம்ம காலை வந்து இதை தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் மெயினாக வீங்கும். கண்டிப்பாக பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் கால் வீக்கம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அவங்களுக்குலாம் இது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் கிறிஸ்மஸை நெருங்கிட்டுருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ் லைட்ஸ் வந்து கொஞ்சம் வீட்டு கார்டனில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸ் போட்ட ஒரு லைட்டு. இது வந்து சோலார் தான். நம்ம இதை வந்து ஆன் அப்படின்ற இதில் ஆன் பட்டன் வந்து ஆனில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வெயில் படுற இடத்துல வந்து வைக்கணும். இந்த லைட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராட்ஸும் வருது. நம்ம அதை வந்து அந்த மண்ணில் வந்து அப்படி குத்தி வச்சுட்டு நம்ம இந்த லைட்ஸை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சோலார் அப்படிங்கிறதுனால டே டைமில் சூரியனோட வெளிச்சத்தை அதை எடுத்துகிட்டு இருட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக லைட்ஸ் எரியுது. ஒரு லைட் வாங்கினோன்னா அது ஜோடியாக தான் வருது. ஸோ 2 இதாக வந்திருக்கும் பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு நான் காமிச்சதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவும் ஸ்னோமேனும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ இப்போ வந்து நான் எங்கள் வீட்டு கார்டனில் வந்து நான் அதை குத்தி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.
அஜித் ஸ்கூலில் வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா லெவல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லெவல் வின் பண்ணும்போது அவங்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவனுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டிலை வந்து அவன் வந்து 11th லெவல் க்ராஸ் பண்ணதுக்கு அவனுக்கு வந்து இது கிஃப்டாக கொடுக்க போகிறேன். ஏன்னா அவன் கேட்டிருந்தான், எனக்கு வந்து நான் இந்த லெவல் க்ராஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன மேம் கிஃப்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிஃப்ட்டுன்னா நம்ம ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொடுக்கணும்ல. ஸோ இது கொடுத்து வந்து அவனை இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். வாங்க போய் கொடுக்கலாம். Tujima, I have a gift for you. Ta-da! பிடிச்சிருக்காடா பட்டோ? பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. இது என்னது? அது கார். நல்லா இருக்கு. அது ஏர் ஃப்ரையர் பாக்ஸ் யூஸ் பண்ணேன் நான். ஏர் ஃப்ரையர் பாக்ஸ் வச்சு கார் பண்ணிருக்கியா? ஆமா. கார் பேர் என்ன? கியா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பா வந்து வேஸ்ட் பண்ணாம இதுல வந்து செல்லோ டேப் எல்லாம் ஒட்டி. இது என்னடா? It's my. It's you? No. The guy supposed to be sitting here. Because this is over here. ஓ இது உன் ஃபேஸா? ஆமா, that's his back. இது என்ன 3 ஓட்ட போட்டுருக்கீங்க? So I can see. ஸோ அதுதான் வந்து இது மாதிரி அது என்ன சொல்லலாம், விண்ட்ஷீல்ட் மாதிரி. கார் டிரைவ் பண்ணுமா அந்த ஓட்ட வழியாக பார்த்துட்டே டிரைவ் பண்ணுவியா? ஆமாம். TUJIBO 7. என்னது இது? TUJIBO அப்படின்னா ஒரு லைசன்ஸ் பிளேட். லைசன்ஸ் பிளேட்டா? TUJIBO அது என்ன BO? இல்ல சும்மா போடு. TUJனா துஜிதா? ஆமா. சூப்பர். You happy with the water bottle? Yes. Thank you ma. அதுல இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும் பாரு, அதெல்லாம் எடுத்து நீ அதுல ஒட்டிக்கலாம். சரியா? சரி, அதெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு மம்மிக்கு எடுத்துட்டு வந்து காட்டு. எல்லா ஸ்டிக்கரையும் ஒரே நேரத்தில் ஒட்டணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கோ. சரியா? கிட்ஸுக்கான ஸ்பெஷல் வாட்டர் பாட்டில் 16 ounces இது வந்து தண்ணி இதில் பிடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்சுலேட்டர் தான், உள்ளே ஃபுல்லாமே ஸ்டீல் தான். மேலே வந்து இப்படி மாதிரி ஒரு கிளிப்பு வருது. ஸோ குழந்தைங்க வந்து ஸ்கூல் பேக்கில் வந்து அதை மாட்டிக்க முடியும். அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு தனியாக ஸ்ட்ராப்பும் வருது, அதுவும் அட்ஜஸ்டபிளாக இருக்குது, பக்கிளோடு வருது. ஸோ இதுவும் நம்ம வந்து சைஸ் நம்மளுக்கு எப்படி வேணுமோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. அந்த ஸ்ட்ராப்பு பாருங்கள் இப்போ புதுசாக இந்த மாதிரி வருது. இது வந்து உள்ள ஸ்ட்ரா இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வருது க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய ஸ்டிக்கர்ஸ் கூட வருது. அந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகான கிளிட்டரிங் ஸ்டிக்கர்ஸ் தான். கிட்ஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தால் கூட நம்ம கொடுக்கலாம், ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பெட்ரூமோட க்ளாசெட்குள்ளே இருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வராங்க, அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், இத்தனை நாள் கழிச்சு வராரு, நம்ம வந்து பளிச்சுன்னு ஏதாவது போட்டுட்டு போகணும், அதனால் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடலான்னு வந்தேன். நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்தே தேடுவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தால் லாங் ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் மாதிரினா என்ன டாப்ஸு, கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பளிச்சுன்னு ஏதாவது போடலாம், பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி ஏதாவது போடலாம். ஓகே, மங்களகரமாக இருக்கட்டும். இந்த எல்லோ போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த எல்லோ கலர் நல்லா இருக்கும்ல. ஓகே, போட்டுட்டு போய் அவரை கூட்டிகிட்டு வந்துடுவோம். டோசோலேருந்து புதுசாக லான்ச் பண்ணிக்கிறேன் இந்த கிறிஸ்டல் பாட்ஸ் வாங்கியிருக்கேன். கிறிஸ்டல் பாட்ஸ் ப்ளூடூத் பாட்டு கேட்குறதுக்கும் சரி, கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூசர் மேனுவலோடு வருது அண்ட் ஒரு குவிக் கைடும் அதில் இருக்குது. இந்த ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 18 month வாரண்டியோடு வருது. நம்ம வந்து ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து C-pin கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுலேயே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இது பார்க்கவே செம கிளாஸியாக ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல ஷைனிங்காக கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுதான் இப்போ இதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டப்பா மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற அந்த இயர்பாடுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ப்ளூ கலரில் லைட்ஸ் எரியுது, அது ரொம்ப அழகாக வெளியில் தெரியுது, பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து கிறிஸ்டல் பாட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை வாங்கிக்கோங்க.
ஸோ அவர் வந்துட்டார், ஏர்போர்ட்டில் இருக்கார். ஸோ நம்ம வந்து இப்போ அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், கிளம்புறோம். இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 3:30க்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து 4 o'clock ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 minutes ஆகும். அந்த இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்களா வழக்கம் போல் நம்ம பாயும் அவங்க ஒய்ஃபும் தான் வந்திருக்காங்க, ஜப்பர் பாயும் பிக்கப் பண்ணுறதுக்கு. எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க நம்மளுக்கு. ஜப்பர் பாய் இல்ல, ஜாஃபர் பாய். ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஜப்பர் பாய் தான் பேர் வச்சிருக்கோம். சவுண்ட் கம்மி இல்லையா? பாஷா பாய். ஓகே, பாஷா பாய். பாஷா பாய், நம்ம பாஷா பாய் அவர்கள் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை இல்ல, என்ன பண்ணுங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, இப்போ உள்ள போயிட்டு பார்க்கலாம். போட்டிருக்கு குட்டு, உள்ள போலாமா? தப்பான டெர்மினலுக்குள்ள வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். கத்தார் ஏர்வேஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டோம். உள்ளே வந்து நம்ம வந்து உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா லுஃப்தான்ஸா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அந்த அரைவல் டோர் வழியாக உள்ளே வந்துட்டோம் நம்ம. பட் வந்து இப்போ நம்ம வந்து கத்தார் ஏர்வேஸ் போனோம்னாக்கா 3rd floor போகணுமா? என்ன பண்ணலாம்? இங்கே வெயிட் பண்ணலாமா? இங்கே வெயிட் பண்ணலாமா? இங்கே வெயிட் பண்ணலாமா இல்லாட்டா மேலே போகலாமா? இட்ஸ் க்ளோஸ்டு. அங்கே ஒரு எலிவேட்டர், அங்கே தான் எலிவேட்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் அதில் வழியாக தான் வந்துட்டுருக்காங்க. அவர் எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணலன்னா இது வழியாக தான் வருவார் மேக்ஸிமம். இங்கே தான் வருவார்னு நினைக்கிறேன். லக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இங்கே நோ தேங்க்ஸ். எலிவேட்டர் வழியாக ஏறி நம்ம வந்து 3rd floorல வந்திருக்கோம். இப்போது இங்கே தான் வந்து கத்தார் ஏர்வேஸ்லாம் வந்து. View is beautiful. Place பரவலா அழகா இருக்கு. பார்க்கலாம். Yeah. Last time வந்து எங்கட ஒரு சின்ன பூல் வச்சு விளையாடினோம். வீடு வச்சு விளையாடினோம். Okay, we have to wait here for daddy. முன்னாடி கவுச்செல்லாம் போட்டிருந்தோம், இப்போ அதுவும் எடுத்துட்டானுங்க. You remember this place? நம்ம இங்க வந்து உட்காருவோம். கவுச்செல்லாம் போட்டிருந்தது. நம்ம ரெட் கலர் சர்க்கிள் கவுச். அதெல்லாம் எடுத்துட்டாங்க. This one like only 2 seats. We used to like make a race and I jumped over there. ஏர்போர்ட் உள்ள வந்தாச்சு. ஆனால் அவர் இன்னும் காணோம். நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணலாம். இது வழியாக தான் வெளியே வருவாங்க. ஸோ நம்ம வந்து இதுதான் அந்த வெயிட்டிங் ஏரியா. நம்ம இங்கே வந்து முன்னாடி கவுச்செல்லாம் போட்டிருந்தது உட்காரத்துக்கு, இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பட் ஓரமாக வந்து சேர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்களா அமெரிக்கா கூட எவ்வளோ பெருசாக தொங்க விட்டுருக்காங்கன்னு. You don't see daddy.
அது பக்கம் போடும். என்னது அமெரிக்காவுக்கு வரும்போது கட்டப்பையோட வந்த ஆள் நீங்களே தான் இருப்பீங்க. எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? கட்டப்பை எடுத்துட்டு வந்திருக்காரு பாரு ஃபிளைட்ல. மானத்தை வாங்குற நம்மளாம் இந்தியன். ஸோ வந்தாச்சு. நல்லா இன்னும் இந்தியாவுக்கு போய் குண்டாய் வருவீங்கன்னு பார்த்தா நல்லா ஸ்லிம்மாகி வந்திருக்கீங்க. பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாய் வருவீங்கன்னு நினைச்சேன். குண்டா இல்லை உண்டா இருக்கிறேன். எவ்வளோ நேரம் தெரியுமா? சும்மா ஏர்போர்ட்டை உள்ள உட்காந்து சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நான் உங்களை யார் வர சொன்னேன்? நான் தான் சொன்னேன். நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வெளில வாங்க. பிலடெல்ஃபியாவில் பார்த்தீங்க ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலிக்கு வந்து நம்ம $7 கட்டினா தான் இந்த ட்ராலி வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். எப்போவுமே செக்இன் பேக்கேஜில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக லக்கேஜஸ் வெயிட் போடும்போது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தெரிஞ்சதுனாக்கா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டஃப்ஸ் எடுத்து வேறு பைக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு பை வேணுங்கிறதுக்காக ஒரு கட்டப்பையை வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் துணிகளை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நல்லபடியாக வந்து ரீச் ஆகிட்டாங்க ஏர்போர்ட்டில் இருந்து. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பாய்.